அவர்களை எந்த கவலையிலும் ஆழ்த்தாது. மலக்குமார்கள் அவர்களை வந்து வரவேற்பாங்க. கபரிலிருந்து எழும்பும் பொழுது அவர்களை கூட்டிக் கொண்டு போவதற்காக வேண்டி வெள்ளை ஒட்டகங்கள் நின்று கொண்டே இருக்கும். அந்த வெள்ளை ஒட்டகத்தில் இவர் ஏறுவாரு. அந்த ஒட்டகம் எவ்வளவு வேகமா செல்லும் என்று சொன்னா நம்முடைய கண் பார்வை முதல்ல எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல தான் ஒரு அட்டை எடுத்து வைக்கும். அந்த அளவுக்கு வேகமாக அந்த நல்ல மனிதனை அந்த சுவர்க்கத்திற்கு ஒட்டகம் இழுத்துக் கொண்டு போவோம், அவரை தூக்கிக் கொண்டு போவோம். அங்கே இரும்பு அதாவது தங்கத்தாலான கம்பளங்கள் ஒட்டகத்திற்கு மேலால விரிக்கப்பட்டிருக்கும். தங்க கம்பளங்கள், தங்க விரிப்புகள் அந்த ஒட்டகத்திற்கு மேலால விரிக்கப்பட்டிருக்கும். இவரை சுமந்து கொண்டு அந்த வேகமாக ஒட்டகம் போகும். உலகத்துடைய ஒட்டகங்களை மாதிரி அல்ல, ஆഖിராவுடைய ஒட்டகம் வித்தியாசமானது. அது குதிரையை கூட வேகமாக பறந்து கொண்டு போகும். இப்பொழுது அவருடைய மாளிகை அடைய இன்னும் எவ்வளவோ காலம் இருக்குது. சுவர்க்கத்துடைய வாடையை நுகர்ந்து கொண்டு தான் போவாரு. நபி அவர்கள் சொன்னார்கள், 100 வருடம் ஒரு நாள் நடக்கக்கூடிய தொலை தூரத்திற்கு முன்னாலே சுவர்க்கத்துடைய வாடை வீச ஆரம்பிக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 100 வருடத்துடைய தொலை தூரத்தை கடப்பதற்கு முன்னால சுவர்க்கத்துடைய வாடை வீசும் என்று சொன்னா 100 வருடத்தை கடக்கக்கூடிய காலம் லேசான காலம் அல்ல. உலகத்துல ஒரு ஆள் டெய்லி நடக்கிறாரு, தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாருண்டா ஒரு நாளைக்கு அவரால் 16 மைல் தான் நடக்கலாம் தொடர்ந்து நடந்தா. அப்ப உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒரு நாளைக்கு 16 மைல் நடக்கிறாரு, ஒரு வருஷத்துக்கு 5840 மைல் நடக்கிறாரு. ஒரு வருஷத்திற்கு 5840 மைல் நடக்கிறாரு. அதற்கு பின்னால 40 வருடத்திற்கு சுமார் 2,33,600 மைல் நடக்கிறாரு. 100 வருஷத்திற்கு சுமார் 2,33,60,000 மைல் நடப்பாரு. வட துருவம் தென் துருவத்திலிருந்து கூட அவ்வளவு இடைவெளி இருக்காது. சுமார் 2 கோடி மைல்களுக்கு அப்பால சுவர்க்கத்துடைய வாடை வீசுமண்டா. அல்லாஹ் அக்பர். அந்த சுவர்க்கத்துடைய நறுமணம் எவ்வளவு பெரியது. உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு மனத்தை கொண்டு வந்தா இந்த கோல்ட் ரோட்ல இருந்து இந்த பள்ளிக்கு வீசாது. கோல்ட் ரோட்ல இருந்து இந்த பள்ளிக்கு வீசுமா ஒரு 500 யார் கூட இருக்காது. எவ்வளவு நறுமணமாக இருந்தாலும் ஒரு 500 யார் அல்லது 1 கிலோமீட்டர் அதுக்கு மேலான இந்த வாசனையை நாங்கள் நுகர முடியாது. ஆனால் சுவர்க்கத்துடைய வாடை கிட்டத்தட்ட 2 கோடி மைல்களுக்கு மேலான அதனுடைய வாடை வீசிக்கொண்டே இருக்கும். அதை அவர் நுகர்ந்து கொண்டே இருப்பாரு. இப்பொழுது அந்த ஒட்டகம் போய் சுவர்க்கத்துடைய வாசல்ல அவரை இறக்கிவிடும். சுவர்க்கத்துடைய ஆரம்பத்திலேயே 2 அழகான ஊற்றுக்கண்கள். ஒரு ஊற்றுக்கண்ணிலே அவர் குடிப்பார் நீரை. அந்த நீரை குடித்ததன் மூலமாக உடம்பில் உள்ள எல்லா அசிங்கங்களும் வெளியாகி அவருடைய உடம்பு முழு கண்ணாடியை மாதிரி ஆகிவிடும். அதே தான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. அவர்களுக்கு சுத்தமான மதுரமான மிக தெளிவான ஒரு பானத்தை கொடுப்பான். அந்த பானத்தின் மூலமாக உடம்பிலே உள்ள அனைத்து அசுத்தைகளும் அசுத்தங்களும் இல்லாமல் நீங்கிவிடும். அதற்கு பின்னால அடுத்த ஊற்றுக்கண்களால அவர் குளிப்பாரு. குளித்ததன் மூலமாக உடலுடைய வெளிப்பாகம் அவருடைய தலைமுடி அது என்ன பூசப்பட்டதை மாதிரி அந்த அளவுக்கு இறங்கிக் கொண்டிருக்கும், பிரகாசித்துக் கொண்டிருக்கும். இப்பொழுது அவர் சுவர்க்கத்தில் போய் இறங்கியவுடன் மலக்குமார்களுடைய பெரும் கூட்டம் ஒன்று அவரை வரவேற்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பாங்க. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ. அந்த அல்லாஹ்வை பயந்தவர்கள், உலகத்தில் அல்லாஹ்வை மட்டும் நம்பி வாழ்ந்தவர்கள், அவர்கள் இழுத்துக் கொண்டு வரப்படுவார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களை புடைசூழ மலக்குமார்களுடைய அணிவகுப்பு, முன்னாலும் மலக்குமார்கள் பின்னாலும் மலக்குமார்கள். ரிதுவான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தலைமையில 500க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் இவர்களை வரவேற்க அந்த நல்ல மனிதரை அல்லாஹ் அழைத்துக் கொண்டு போவான். அந்த நல்ல மனிதர் அழைத்துக் கொண்டு போகப்படுவார். அதற்கு பின்னால் அவர் அந்த நீரினால குளிப்பார்.
குடிப்பாரு, அந்த நீரினால குடிப்பாரு. இப்பொழுது அவர்களை சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். மலக்குமார்கள் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும், சலாம் உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சுவர்க்கத்துல சலாம் சலாம் என்ற வார்த்தையை தவிர வேற எந்த வாசகத்தையும் யாருமே அங்கே செவிமடுக்க முடியாது. குறிப்பிடுகின்றான், அவங்க விரும்புகிற எல்லா வகையான பலன்களும் அங்கே இருக்கும். அவர்கள் விரும்பக்கூடிய அனைத்து பறவைகளுடைய மாமிசங்கள் அங்கே இருக்கும். கண் அழகிகள் அங்கே இருப்பார்கள், பெண்கள் அங்கே இருப்பார்கள். சிப்பிக்குள்ளே மறைக்கப்பட்ட அந்த முட்டை கொண்ட அந்த பெண்மணிகள் அந்த அளவுக்கு பிரகாசமானதாக ஒளி உள்ளவர்களாக இருப்பார்கள். இவைகள் அனைத்தும் அவர்கள் உலகத்துல பட்ட கஷ்டங்களுக்காக, உலகத்துல செய்த சபருக்காக, உலகத்துல சிரமப்பட்டு செய்த வணக்கங்களுக்காக, உலகத்துல கஷ்டப்பட்டு பாவங்களிலிருந்து தவிர்த்து கொண்டதற்காக, தன்னுடைய கண்ணை பாதுகாத்ததற்காக, தன்னுடைய காதை பாதுகாத்ததற்காக, தன்னுடைய வாயை பாதுகாத்ததற்காக, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்ததற்காக அல்லாஹ் அங்கே கொடுப்பான். جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما. அங்கே வீணான பேச்சு இல்ல, பாவமான பேச்சு இல்ல. எல்லா கீழன் சலாமன் சலாமா, சலாம் சலாம் என்ற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையையும் அங்கே சுவர்க்கத்தில் அவர்கள் செவி மடுக்க மாட்டார்கள், அவர்களால கேட்க முடியாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இந்த சுவர்க்கவாதி போய்கொண்டிருப்பாரு. இப்பொழுது குழந்தைகள் எல்லாம் சின்ன புள்ள, வாப்பா தூரத்திலிருந்து வரக்கூடிய வேளையில மகன் ஓடி போய் ஒரு கையை பிடிக்க, மகள் ஓடி போய் இன்னும் ஒரு கையை பிடிக்க, ரெண்டு குழந்தைகள் வாப்பாவுடைய கையை பிடித்து வீட்டுக்குள்ள கூட்டிக் கொண்டு வர மாதிரி இளமை மாறாத சிறுவர்கள் அந்த சொர்க்கவாதியை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பாங்க. அவர்களுடைய கைகள்ல கேட்டல்கள், அவர்களுடைய கைகள்ல கிண்ணங்கள், மயின் என்ற பானம் அவர்களுக்கு அங்கே புகட்டப்படும். மயின் என்று சொல்லக்கூடிய அந்த மதுபானம் அவர்களுக்கு புகட்டப்படும். அதை குடித்ததனால அதை குடித்ததனால அவர்களுக்கு தலைவலி ஏற்படாது, அவர்களுக்கு தலை சுத்து ஏற்படாது. உலகத்தில் உள்ள மதுபானங்கள், அல்லாஹு அக்பர், மதுபானத்தை குடிச்சா மனைவி யாரு, தாய் யாருன்னு தெரியாது, மகள் யாரு, சகோதரி யாருன்னு தெரியாது, இரவு எது பகல் எது என்று தெரியாது. அந்த அளவுக்கு அநியாயங்கள், அந்த அளவுக்கு அட்டகாட்டங்கள், தனி சுத்து வரும். கண்ணியமானவன் நடுநோற்ற வேண்டு கிடப்பான். ஆகிரவுடைய மதுபானத்தை அங்கே அவனுக்கு தலை சுத்தி ஏற்படாது, அங்கே அவனுக்கு தலைவலி ஏற்படாது, அவனுடைய தலையிலே போதை ஏற்படாது. இது யாருக்கு? உலகத்தில் எவர்கள் ஹராமை பயந்து வாழ்ந்தார்களோ, மதுபானத்தின் பக்கம் கூட யாரு போகலையோ, இவர்களுக்கு அங்கே தயாரித்து வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த சிறுவர்களில் ஒரு சிறுவன் என்ன செய்வான்? அவசரமா தன்னுடைய இந்த சுவர்க்கவாதி ஒழுங்கக்கூடிய அந்த அறைக்கு போய், அவனுடைய அந்த மாளிகைக்கு போய், அவனுடைய அவருடைய மனைவி எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். அவன் போய் சொல்வான், இன்னடைய ஆள், இன்ன பேருடைய ஆள் வந்து கொண்டிருக்கிறாரு. அந்த பெண்மணி கேட்பா, அந்த நீங்க அவனை பார்த்தீங்களா? நான் அவனை கண்டேன், அவன் எனக்கு பின்னால வந்து கொண்டிருக்கிறாரே, அவர் நல்லவர் வந்து கொண்டிருக்கிறாரே. இப்பொழுது அந்த பெண்மணி அவளுடைய மாளிகையுடைய தலைமாட்டிலே வந்து நின்று கொள்வாள், தலை வாசலிலே வந்து நிற்பாள், தன்னுடைய கணவனை வரவேற்பதற்காக வேண்டி. ஏராள பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அந்த மாளிகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முத்துக்கள் ஆளான பல மாளிகைகள், ஒவ்வொரு மாளிகைகள்ல 70 பெரிய பெரிய வீடுகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுல 70 சின்ன சின்ன வீடு இருக்கும். ஒவ்வொரு வீட்டுல 70 கட்டில்கள் இருக்கும். ஒவ்வொரு கட்டில 70 வகையான விரிப்புகள் இருக்கும். அலா குல்லி பிராஷின் 70 லௌனா.
ஒவ்வொரு விரிப்பினையும் 70 வகையான நிறங்களை கொண்டாங்கே அல்லாஹ் வைத்திருப்பான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்துடைய கட்டடம் மாதிரி அல்ல. முழு உலகத்தில் உள்ள அனைத்து தங்கங்களை விட்டாலும் சரி, சுவர்க்கத்தில் உள்ள ஒரே ஒரு வீட்டை போன்றாவது கட்ட முடியாது. எப்படி சுவர்க்கத்துடைய கட்டடம்? லபினத்தும் மின் தஹப், ஒரு செங்கல் தங்கமாக இருக்கும். வலபினத்தும் மின் ஃபித்தா, இன்னும் ஒரு செங்கல் வெள்ளியாக இருக்கும். நிலாத்துஹா அல் மிஸ்க், அதனுடைய சாந்து அது கஸ்தூரியாக இருக்கும். கஸ்தூரி அவ்வளவு அதிகமான மக்கள் கண்டே இருக்க மாட்டாங்க. இந்த உண்மையான கஸ்தூரி எங்க, உண்மையான அம்பர் எங்க, எங்களால பார்க்கவும் முடியாது. அத கண்ணால காணாதவர்களும் இருக்கிறாங்க. மிலாத்துஹா அல் மிஸ்க், அதனுடைய சாந்து கஸ்தூரியாக இருக்கும். அதனுடைய பொடிக்கற்கள் அது முத்துக்களாக இருக்கும். அதனுடைய மண் அது குங்குமமாக இருக்கும். ஒரிஜினல் குங்குமம், அந்த குங்குமத்தால மண் செய்யப்பட்டிருக்கும். முத்துக்களால அந்த கற்கள் செய்யப்பட்டிருக்கும். அந்த கற்களுடைய சாந்தை அல்லாஹ் கஸ்தூரியாக ஆக்கி வைத்திருப்பான். இந்த சுவர்க்கவாதி போவாரு, அவர் ஒதுங்கக்கூடிய அந்த மாளிகையை போயிட்டு நின்றா, உலகத்துல தான் அஸ்திவாரம் எத்தனை அடிக்கு போட்டாங்க, போட்ட இன்ஜினியருக்கு தான் தெரியும் எத்தனை அடிக்கு அஸ்திவாரம். ஆனால் ஆஹிராவுடைய சுவர்க்கத்துடைய அவருடைய மாளிகையுடைய அஸ்திவாரம் அது முத்துக்களாலான மாணிக்கங்களால மரகதங்களால போடப்பட்டிருக்கும். இவர் போனவுடன் எத்தனை அடிக்கு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அதற்கு மேலான இவர் தன்னுடைய அந்த மாளிகையுடைய அந்த கதவை பார்ப்பாரு. அந்த உழுவத்தன்னு சொல்லுவாங்க, அந்த முகடு என்று சொல்லுவாங்க, அது தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். எந்த அளவுக்கு பிரகாசம் என்றா நபி அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அந்த மனிதனுடைய கண் பார்வையை பாதுகாக்காட்டே அந்த பிரகாசத்தால் அவனுடைய கண் பார்வையே இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு இறங்கிக் கொண்டிருக்கும், அந்த அளவுக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அது போன்ற பாக்கியங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே தயாரித்து வைத்திருக்கின்றான். இப்பொழுது அவன் போவான். அவனுடைய மனைவி ஹூருல் ஐனுடைய பெண்மணிகள், உலகத்தில் உள்ள பெண்மணிகள் கவலைப்பட தேவையில்லை. அதிகமான பெண்மணிகளுக்கு கவலை, நாங்க எங்க போறது, ஹூருலின் பெண்களோட எங்களோட கணவன்மார்கள் வாழ்ந்தா எங்களுடைய நிலைமை என்ன? உலகத்துடைய பெண்மணிகள் தான் அந்த ஹூருலின் பெண்மணிகளுக்கு தலைவியாக இருப்பாங்க, ஹூருலின் பெண்மணிகளுக்கு ராணிகளாக இருப்பாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த பெண்மணிகள் தீனோட வாழணும், அமலோட வாழணும், இபாதத்தோட வாழணும், பர்தாவுடைய வாழ்க்கையோட வாழணும். இவர்கள் தங்களுடைய முகங்களை அந்நிய ஆடவர்களுக்கு காட்டியிருக்க கூடாது, தன்னுடைய உறுப்புகளை காட்டியிருக்க கூடாது, அந்நியவர்களோடு பேசியிருக்க கூடாது. உண்மையான முறையில பர்தாவுடன் வாழ்ந்தா இந்த பெண்மணிகள் அந்த ஹூருலின் பெண்மணிகளை விட 70,000 மடங்கு அழகுள்ளவனாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். ஹூருலின் பெண்மணிகளை பற்றி வருது, அல்லாஹு அக்பர். ஹூருலின் பெண்மணிகளை பற்றி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் பஸகத் பஸகத்தன் லவ் பஸகத் லவ் பஸகத் பஸகத்தன் ஃபீ பிஹாரி துன்யா லஸாரத் அஹ்லா மினல் அஸல். அவள் உலகத்தில் உள்ள 7 கடல்கள்ல ஒரே ஒரு கடல்ல எங்கேயாவது வந்து துப்பிட்டா அந்த முழு கடலுடைய நீரும் இனிப்பாக மாறிவிடும். அந்த அளவுக்கு அவளுடைய உமிழ் நீரை அல்லாஹ் கட்டியுள்ளதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அவள் உலகத்திற்கு வந்துட்டா அவளுடைய தலையில் உள்ள ஒரு கிரீடம், அந்த கிரீடத்தில் உள்ள ஒரு முத்து, அந்த முத்து எந்த அளவுக்கு பிரகாசம் என்றா அதன் மூலமாக சூரியனுடைய ஒளி மங்கி போய்விடும். அவளுடைய தலையில் உள்ள ஒரே ஒரு முந்தான, அவளுடைய தலைமுடிய கட்டிருக்கக்கூடிய முந்தான இந்த முழு உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட பொறுமதியானது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு தெளிவு சொன்னா கபிதுஹு நிர்ஆதுஹு கபிதுஹா நிர்ஆதுஹு வ கபிதுஹா நிர்ஆதுஹு. இப்பொழுது ஆணும் பெண்ணும் முன்னால் நிற்கிறாங்க, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய முழு பாட்டும் வெளியில தெரியும். அவனுடைய ஈரல் இவனுக்கு கண்ணாடி, இவனுடைய ஈரல் அவனுக்கு கண்ணாடி. வேற ரிவாயத்தில் வருது, இவனுடைய முகம் அவனுக்கு கண்ணாடி, அவனுடைய முகம் இவனுக்கு கண்ணாடி. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருப்பான். முகத்தை 4 நிறங்களால, அதற்கு பின்னால் உள்ள உடல்களை 4 நிறங்களால. உலகத்தில் உள்ள பெண்களை மாதிரி இல்ல.
என்று அவர்களுடைய இயற்கை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். 2-3 நாளைக்கு அவர்கள் குளிக்காம சுத்தம் இல்லாட்டி அவர்களுக்கு அருவருப்பான வாசங்கள் வரும். ஆனால் ஆஹிராவுடைய அந்த ஹூரின் பெண்மணிகள் அப்படி அல்ல. 4 வகையான வாசனையால் அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கஸ்தூரியால, அம்பரால, கற்பூரத்தால, அதே மாதிரி 4 வகையான வாசனங்களால அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். உலகத்தில்